அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லித்தரப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு துவாவில் உங்களுடைய ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அடங்கின ஒரு துவா, எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை நம்ம ஒன்று யோசிப்போம்ல, ஓவராலாக எல்லாமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா. உங்களுக்கு விரைவாகவே ஏழ்மையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அந்த வறுமையிலிருந்து, அந்த பிடியிலிருந்து வெளிவரணும், நல்ல விதமாக சீக்கிரமே முன்னுக்கு வரணும், நல்ல விதமாக வாழணும், யாரையும் சார்ந்து இல்லாமல் சுயமாக வாழணும், சொந்தமாக வீடு வாசல் இடம் நகை பணம் இந்த மாதிரி எல்லாமே எங்ககிட்ட பறக்கத்தான் இருக்கணும், விரைவாக நாங்கள் செல்வந்தரா அதாவது பணக்காரராக இருக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, வேறு ஏதாச்சும் தேவைகள் உங்ககிட்ட நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஓவராலாக எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அற்புதமான துவா. கவலைகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்குது, ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை இந்தளவு கவலையில் போதே, இந்தளவுக்கு கஷ்டத்தில் போதே, நான் எவ்வளவோ துவா கேட்குறேன், ஏன் அல்லாஹ் என்னுடைய துவாவை நிறைவேற்றவே மாட்டேங்கிறான், என்னுடைய கஷ்டத்தை ஏன் என்கிட்டேருந்து நீக்க மாட்டேங்கிறான், இதற்கு ஒரு முடிவே இல்லையா, அந்த நாள் எப்போ வரும், எனக்கு அந்த நாள் இருக்கா இல்லையா அப்படின்னு பலரும் கவலைப்பட்டு ஏங்கிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு துவா ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த தான் நம்ம நினச்சிக்கணும், கவலை கஷ்டம் அது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுக்குற ஒரு சோதனை மட்டும்தானே தவிர அது நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இது எல்லாமே கொஞ்ச காலம்தான். இது எதுவுமே கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டுதோ அது எல்லாமே குறுகிய காலம்தான் அந்த கஷ்டங்கள் எல்லாமே. ஆனால் அல்லாஹுடைய கருணை அப்படிங்கிறது நிரந்தரமானது. அல்லாஹால கருணையுடையவன், எல்லாரிடத்துலையும் கருணையுடையவன் அல்லாஹு தான். அந்த கஷ்டத்திலே நம்மளை வாழ வச்சிட மாட்டான், நம்மளை நல்ல விதமாக மாற்றுற காலமும் இருக்குது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அதுக்கு அல்லாஹாலாவே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கொஷினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்தா மாதிரி அல்லாஹாலாவே சொல்லியிருக்கான். பொறுமையோடும் தொழுகையோடும் என்னை அலையுங்கள் அப்படின்ட்டு. அதாவது கஷ்டமான நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த 2 விஷயங்கள் தான், ஒன்று பொறுமையும் இன்னொன்று தொழுகையும் தான். தொழுகையோட அல்லாஹ் வளைச்சிக்கிட்டே இருங்க, அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த விஷயத்துக்காக அந்த நாளுக்காக காத்துக்கிட்டே இருங்க, பொறுமையோட காத்துட்டு இருங்க. எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு வார்த்தைகளோ எதுவுமே இல்லாமல் அமைதியாக அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருங்க. உங்களுக்கு வேண்டியதை, உங்களுக்கு மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. யாருக்கிட்டே போய் உட்காந்து அழுவுறதோ புலம்புறதோ வச்சுக்காம அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. முசல்லால உட்காந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதுவும் தொழுகையுடைய நிலையில, சஜதாவுடைய நிலையில அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேளுங்க. அந்த நேரத்தை நீட்டி, தொழுகையில சஜிதாவுடைய நேரத்தை நீட்டி அந்த நேரத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க. அதே மாதிரி மற்ற நேரங்களில் அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேளுங்க. ஏன்னா கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு, கேட்கக்கூடியவன் தான் நம்ம கேட்டால் அல்லாஹாலா கொடுப்பான். நம்ம என்ன காத்திருக்கணும், நம்மளுடைய பொறுமை அல்லாஹாலா சோதிப்பான். அதுவும் எதற்காக, நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்பிடுறோம், எப்படி நம்பிலாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, அல்லாஹுடைய கருணை மட்டும்தான் நிரந்தரமானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு துவாவை நீங்க அதிகமா ஓதுங்க. எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது, உங்களோட ஐவேளை தொழுகையிலையும் ஐவேளை தொழுததுக்கு அப்புறமும் இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க, காலை மாலை இந்த ஒரு துவாவை ஓதுங்க. இந்த மாதிரி நிறைய நேரம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதிட்டே இருங்க. எண்ணிக்கைன்னு கிடையாது, உங்களால் முடிஞ்சா 100 முறை கூட ஓதலாம், உங்களால் முடிஞ்சா 1 முறை கூட ஓதலாம், 3 முறை கூட ஓதலாம், எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ஓதலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நம்ம ஒரு ஆசையோடு அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது அதை அதிக எண்ணிக்கை வச்சு ஓதுறதுங்கும் பொழுது இன்னும் நல்ல விதமாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.
இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது ரொம்ப ரொம்ப சஹீஹான ஆதாரபூர்வமான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நூல் சஹீஹ் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா அப்படின்னா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு. நேர்வழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நம்ம எடுத்ததுமே நமக்கு பணம் வேணும், காசு வேணும், நகை வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்காம ஃபர்ஸ்ட் எனக்கு நேர்வழியை கொடு. அல்லாஹுடைய பாதை தான் நேர்வழி. சைத்தான் சூழ்ச்சிகள் தான் நம்மள பலி கெடுக்கிறது எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அல்லாஹுடைய பாதைக்கு நம்ம சென்றுட்டாலே அதுல என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி அதை அல்லாஹு தாலா பார்த்துப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம நேர்வழியை தான் பெறணும். அடுத்து என்ன அப்படின்னா, வத்துகா இறையச்சம். நம்ம அல்லாஹுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அல்லாஹ் நம்மளை பார்க்கறான். அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அதுல ஹராம் ஹலால நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ் தடை செஞ்சதை போய் நம்ம செஞ்சுக்கிட்டு அதுல எனக்கு முன்னேற்றத்தை கூட நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் அதை ஏத்துப்பானா? இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கிட்ட விஷயத்த கொண்டு நீங்க திருப்தி ஆகுங்க. அதுல அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத்தை கண்டிப்பா கொடுப்பான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பயப்படணும். அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் செய்யறான், நம்ம இதை பார்க்க கூடாது, நம்ம இந்த விஷயம் செய்யக்கூடாது. அல்லாஹ் எல்லாத்தையுமே நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கான். எந்த நிலையிலும் சரி, யாருமே இல்லையே, யார் தான் இருக்கா, நம்ம தனியா தானே இருக்கோம், நம்ம என்னாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்காம அல்லாஹ் பாக்குறான் அப்படிங்கறத ஒரு செகண்ட் நினைச்சீங்கன்னாலே அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சத்தை நீங்க கைவிடக்கூடாது. அது எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வல் அஃபாஃப வல் கினா அப்படின்னா கண்ணியத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கொடு அப்படிங்கிறோம். கண்ணியம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளால தன்னுடைய சுய மரியாதைய இழக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு வந்திருக்கும். அது முக்காவாசி பண ரீதியா தான் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கிட்ட பணம் இல்லாத ஒரு நிலை கடினமான நேரத்துல இருக்கும், கஷ்டமான நேரத்துல இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இல்ல உங்க குடும்ப செலவு, உங்க வீட்டு வாடகை, இல்ல உங்களுக்கு அன்றாட செலவு, இதுக்குமாச்சும் நமக்கு காசு இல்லை, பத்தலை அப்படிங்கிற பட்சம் இருக்கும்பொழுது நம்ம சரி யார்கிட்டயாச்சும் கேட்போம் அப்படின்ட்டு நம்மளுடைய கண்ணியத்தை இழந்து நம்ம சில பேர்கிட்ட நம்ம போற நிலைமை வரும். அதனால அந்த கண்ணியத்தை எனக்கு இழக்காம அந்த கண்ணியத்தை என்கிட்ட இருக்கவே, எப்பவுமே அல்லாஹை தவிர வேற யாருக்கிட்டையும் நாம கையேந்திர நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கிறோம். கடைசியா கேட்கறது வல்கினா. இப்படி இருக்கும் பொழுது தன்னிறைவு. கினா அப்படிங்கும் பொழுது செல்வம் அப்படிங்கிறது ஆக்டான ஒரு அர்த்தம். அதுல எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு உதாரணமா பழமொழி சொல்லணும் அப்படின்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு நம்ம திருப்தி அடையணும். தன்னிறைவு. அதான் என்ன நம்ம கிட்ட கொடுத்துருக்கானோ அல்லாஹ் தாலா அதுல எனக்கு திருப்தியை கொடு. எனக்கு அந்த விஷயங்கள் அந்த இருக்கிறது எல்லாமே என்னுடைய தேவைகள், ஒட்டுமொத்த தேவைகள் நிறைவேற்றிக்கிற மாதிரி எனக்கு செல்வத்தை கொடு. என்னுடைய காரியங்கள், என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் எனக்கு தேவைப்படுற செல்வத்தை கொடு. அந்த தேவைப்படுற செல்வத்தை கொண்டு நான் திருப்தி அடையணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட அழகிய முறையில கேட்கும். என்னென்ன கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நேர்வழி கேட்டோம், அடுத்து இறையச்சம் கேட்டோம், அடுத்து என்னுடைய கண்ணியத்தை இழக்கக்கூடாதுன்னு கேட்கிறோம், அடுத்து செல்வம் தன்னிறைவு, அதை போதுமென்ற மனத்தை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நீங்க வளமையா ஓதிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்கூடா தெரியும். விரைவாவே உங்களுடைய கடன்களா இருக்கட்டும், உங்களுடைய கவலைகள் கஷ்டமா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை தேடுறீங்களா, உங்க குடும்பத்துல பிரச்சனை, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கி சீக்கிரமே உங்களை விரைவா செல்வந்தரா உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாத்துறதுக்கு இந்த ஒரு துவா ரொம்ப 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 அற்புதமான துவா. அதனால இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம இந்த ஒரு துவாவை எப்பவுமே வளமையா ஒதுக்கிட்டே வாங்க. தஹஜ தொழக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இந்த துவாவை இன்னும் அதிக கூடுதலான எண்ணிக்கையில நீங்க ஓதி பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி மைவெளி தொழுகைக்கு பின்னாடி குறைந்தது ஒரு 3 முறையோ இல்ல ஒரு 7 முறையோ நீங்க இந்த ஒரு துவாவை ஓதுங்க. காலை மாலையும் அதே மாதிரி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவாவே நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்க வாழ்க்கையை மாத்துறதை உங்களால கண்கூட உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப முக்கியமான துவா. அதனால இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால அவங்க ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.